வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். சாம்சங் Galaxy A73 A72 4G இந்தியா லான்ச் ஆச்சு. ஆனால் 5G ஃபோன் லான்ச் ஆகலை. ஆனால் A52s இதுக்கும் ஒரே சிமிலாரிட்டி ஒன்று இருக்குது. ஏன்னா இது வந்து 778G. A53 வந்து அவங்களோட ஓன் Exynos 1200 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது அந்த அளவுக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ 778G யூஸ் பண்ணியிருக்க வேண்டியது. ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு புது ஃபோன் 42,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணி A73ன்னு போட்டு 108 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இந்த ஃபோன் இம்ப்ரெசிவாக இருக்குது. கண்டிப்பாக ஓவர் ப்ரைஸ் தான். ஸோ இந்த ப்ரைஸுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுதா, என்னெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம இந்த அன்பாக்சிங் வீடியோவில் செக் பண்ணுவோம். வழக்கம் போல் குட்டி பாக்ஸ் தான். என்ன சார்ஜர் கிடையாது, எதுவுமே கிடையாது, வெறும் கேபிள் மட்டும்தான் இருக்கும். க்ரீன் கலர் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து என்ன கலர்னா ஆசம் மின்ட். இந்த கலர் தான் பரவாயில்ல. இந்த A53 வந்து நம்மளுக்கு ப்ளூ கலர் கொடுத்தாங்க. இதில் வந்து ஆசம் மின்ட் கலர் கொடுத்துருக்காங்க. 8GB 256GB மாடல் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து 8,128 கூட இருக்குது. 42,000. 8,256 வந்து 45,000 விற்கிறாங்க. இதோட எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்குன்னா 49,990, 50,000 ரூபா ஒன்லி. பாக்ஸ் கண்டென்ட்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கு. என்னென்னா ஃபோன் இருக்கும், கேபிள் இருக்கும், அவ்வளோதான். சிம் எஜெக்டர் டூலு அவ்வளோதான் இருக்கும். இதில் வந்து டைப் C to C கேபிள் தான். ஏன்னா 25 வாட் சப்போர்ட் இருக்குது. அதனால் டைப் A கேபிள் வராது. சார் வேல்யூ 1.140. இதுதான் வந்து மேக்ஸிமம் வந்து சார் வேல்யூ. ஹெச்ஆர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஹெச்ஆர் டுவல் சிம் போட்டிருக்கு. ஹைப்ரிட் சிம் தான். ஸோ அவ்வளோதான். பாக்ஸில் வேறு எதுவும் கிடையாது. ஓகே, ஆசம் மின்ட் வந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. அதே பிளாஸ்டிக் பேக் தான், மேட் ஃபினிஷ் இருக்குது. சைடில் அதே கிளாஸி தான். A53 எப்படி இருந்துச்சோ அதோட கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளோதான் சைஸில். பின்னாடி வந்து 108 MP கேமரா இருக்குது. அதுக்கப்புறம் 12 MP அல்ட்ரா வைட் இருக்குது. 5 MP டெப்த்து மேக்ரோ அது இருக்குது. பில்டு குவாலிட்டி எனக்கு A53 ஸ்லைட்டாக கொஞ்சம் அந்த ப்ளூ கலர் பெட்டராக இருந்த மாதிரி இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு மாதிரி கிளாஸியாக இருக்குது. ஆனால் மேட் ஃபினிஷ் தான். கொஞ்சம் பெட்டர் பில்டாக இருந்துச்சு. இந்த பிளாஸ்டிக் கொஞ்சம் தெரியுது நல்லாவே. கிளாஸி ஃபினிஷு. ரைட் சைடு வந்து பவர் பட்டனு, வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடு எதுவும் இல்லை. பாட்டமில் வந்து மைக்ரோஃபோனு, USB டைப் C போட்டு, ஸ்பீக்கர்கள் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான். டாப்பில் வந்து செகண்டரி மைக்ரோஃபோன், அப்புறம் டுவல் சிம் ஸ்லாட் இருக்குது. ஆமாம், ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான். டுவல் சிம், ஒரு மைக்ரோ SD ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும் ஒரே நேரத்தில். ஸோ பூட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவோம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. ப்ரீலோடட் ஆப்ஸ் எவ்வளோ இருக்குது? எப்பயும் போல் நிறைய ஆப்ஸ் தான் இருக்குது. அதில் வேறு எக்ஸ்ட்ரா செட்டப் பண்ணும்போது கேட்கும், இன்னும் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுமா அப்படின்ட்டு கேட்கும். டிஸ்பிளே வந்து 120 தான் இருக்குது. டிஃபால்ட்டாகவே வந்து மோஷன் ஸ்மூத்னஸ் ஹை அதில் தான் இருக்கும். ஸோ 120 இது ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகும் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் மோட்ஸில் வந்து விவிட் நேச்சுரல் இதெல்லாம் யூஸ்வலாக தான் இருக்குது. எதுவும் புதுசு இல்லை. சார்ஜிங் இன்ஃபர்மேஷன் எல்லாமே புதுசு இல்லை. ஆண்ட்ராய்டு 12 1UI 4.1 அதெல்லாம் இருக்குது. ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்ச் வந்து மார்ச் செக்யூரிட்டி பேட்ச் இருக்குது. இன்னும் ஏப்ரல் செக்யூரிட்டி பேட்ச் வரல. செக் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது வந்திருக்கான்ட்டு. ஏன்னா A53க்கு வந்து ஏப்ரல் செக்யூரிட்டி பேட்ச் வந்துருச்சு. சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி பார்க்கலாமா, செக் பண்ணி பார்க்கலாம் ஏப்ரல் பேட்ச் வந்துருச்சா இல்லையா அப்படின்னு. வரல, இன்னும் மார்ச் பேட்ச் செக்யூரிட்டி பேட்சில் தான் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் வந்துடும். ஆனால் சாம்சங் வந்து இந்த வாட்டி 4 இயர்ஸ் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க A சீரிஸ்க்கும். ஸோ 4 இயர்ஸ் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸு, 5 இயர்ஸ் செக்யூரிட்டி அப்டேட்ஸும் கிடைக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் செக் பண்ணிவிடுவோம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஃபிங்கர் பிரிண்ட் ஆல்வேஸ் ஆன், அனிமேஷன் அண்ட் லாக்கிங். ஸோ டக்குன்னு அன்லாக் ஆகுது, எந்த இஷ்யூஸுமே இல்லை. அடுத்தது இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதோ ஆட் ஆகிருக்கா. இப்போ ஏதோ இது கேட்டுச்சு. ஸோ இப்போது ஏதோ எக்ஸ்ட்ரா வந்து MX டேக்காட்டக்கு, ஸ்னாப்சாட்டு, மோஜு தேவையா இதெல்லாம்? ஓகே, 8GB வந்து 7.3GB இருக்குது. 256GB 212GB இருக்குது. Snapdragon 778G கேமிங் ரிவ்யூ வருது, அதுவும் செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் HD ப்ளஸ் 120Hz 6.64 போட்டிருக்கு. 6.7 inch அப்படின்னு சாம்சங் வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. 5000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ இது மேஜர் அப்கிரேட் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து 4500 ரொம்ப சின்ன பேட்டரி தான் இருந்துச்சு A52s அதெல்லாம் பழைய ஜென்ரேஷனில்.
இப்போ வந்து 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 25 வாட் சார்ஜிங் இருக்குது, ஆனால் சார்ஜர் கிடையாது பாக்ஸில். அதுதான் டிஆர்எம் இன்ஃபோ போனால் 120 Hz HDR10 HDR10 + HLG சப்போர்ட் இருக்குது. யூடியூபும் நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் செக் பண்ணி பார்த்துட்டேன். இது வந்து ஹெச்டிஆர் நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா A53 வந்து நெட்ஃப்ளிக்ஸில் HDR சப்போர்ட் பண்ணாது. வைட் அண்ட் L1 சப்போர்ட் இருக்குது. ஸோ HD கண்டென்ட் எல்லாமே ப்ளே பண்ணலாம். மேனுவல் கேமரா காம்பேட்டபிலிட்டியில் வந்து ரா சப்போர்ட்டு A53 இல்லை, ஏன்னா எக்ஸினாஸ் ப்ராசர்னால. ஆனால் இது வந்து ஸ்னாப்ட்ராகன் 778Gனால ரா சப்போர்ட் இதில் இருக்குது. ஸோ வேறு ஏதாவது ஜிகேம் யாராவது ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதை இன்ஸ்டால் பண்ணலாம். ஏ சீரிஸு ஆப்வியஸ்லி எல்லா சென்சாருமே இருக்கும். இந்த மாதிரி லைட் சென்சார்லாம் சில ஃபோனில் தூக்குன மாதிரி தூக்க மாட்டாங்க. ஸோ இதில் லைட் சென்சார், கைரோஸ்கோப்பு எல்லா சென்சாருமே இருக்குது. குவாலிட்டி அட்வான்ஸ்டு 2160p போட்டு பார்க்கலாமா? ஆப்வியஸ்லி தனதா இல்லையா? கொஞ்சம் பிரைட்னஸ் வச்சுக்கிறேன். $480 இப்போ தான் 2160p போட்டேன். 480 ஏன் காட்டுது? 2160p HDR ப்ளே ஆகுதான்னு பார்ப்போம். 770G கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணும். 2160pலாம் எந்த இஷ்யூஸுமே இருக்காது. ஸோ ப்ளே ஆகுது. லேகு இல்லை, லேக் சுத்தமாக தெரில, நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. அவங்களாம் தேவையில்லை, 10dBயே போதும். ஆனால் ப்ளேபேக் சப்போர்ட் வந்து இதில் இருக்குது. ஆடியோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான். சவுண்டு 30 மாதிரி தான் இருக்குது. சவுண்டு 30 மாதிரி தான் இருக்குது. டால்பி அட்மாஸ் இங்கே ஒழிச்சு வச்சுருப்பாங்களே வழக்கம் போல். லைவ் கேப்ஷன் NFC-யும் ஒழிச்சு வச்சுருக்காங்க. இது வந்து சாம்சங் பே இருக்கிறதுனால NFC இருக்குது. டால்பி அட்மாஸும் இருக்குது. இது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஆமாம், ஸ்லைட்லி பெட்டராக இருக்குது டால்பி அட்மாஸ் யூஸ் பண்ணால். ஸோ ஸ்லைட்லி பெட்டராக இருக்குது ஆடியோ குவாலிட்டி. ஓகே, இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்குது. ஃபோட்டோவில் ஃபஸ்ட் டைமாக 108MP ஏ சீரிஸில் கொண்டு வந்திருக்காங்க. யூஸ்வலாக வந்து அவங்களோட ஃப்ளாக்ஷிப்பில் தான் 108MP இருக்கும். இப்போ வந்து ஏ சீரிஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 1x 2x 4x 10x வரைக்கும் இருக்குது டிஜிட்டல் ஜூமு. ஸோ 108MPனால கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 12MP அல்ட்ரா வைடும் இருக்குது. இந்த இடத்துல போனால் 108MP மோடும் இருக்குது. அது தவிர போர்ட்ரேட் ஆப்ஷன் இருக்குது. போர்ட்ரேட்டில் வழக்கம் போல் அந்த ஸ்ட்ரென்த்து இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபன்னு அதெல்லாம் இருக்குது. வீடியோ பொறுத்த வரைக்கும் 4K 30fps ஃபுல் ஹெச்டி 60fps சப்போர்ட் இருக்குது. அல்ட்ரா ஸ்டடி ஆன் பண்ணால் ஃபுல் ஹெச்டி 30fpsல வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். அது தவிர ஃப்ரண்ட் கேமராலேயும் 4K 30fps சப்போர்ட் இருக்குது. ஆப்வியஸாக அந்த கேமரா ஷூட் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமரா அல்ட்ரா வைடு எல்லாத்துக்குமே ஸ்விட்ச் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. அல்ட்ரா வைடுக்கும் 4K 30fps சப்போர்ட் இருக்குது வீடியோ. ஆனால் இது இல்லை, போர்ட்ரேட் வீடியோ ஆப்ஷன் இல்லை. ஸோ இவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் S20F-ல இந்த ஃபீச்சர் இருக்குது. இதோட கம்மி காசுக்கு வேறு இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து இல்லை, ஏன்னா சப்போர்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன், தெரில. மற்றபடி ப்ரோ வீடியோ அதெல்லாம் இருக்குது. ப்ரோ வீடியோ இருக்குது, சூப்பர் ஸ்லோமோ இதெல்லாம் நிறையா ஃபோன்ஸில் இருக்குது. அப்புறம் அந்த 5MP மேக்ரோக்கு அந்த மேக்ரோ ஆப்ஷனும் இருக்குது இதில். ஸோ ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் செக் பண்ணிடலாம்.
சூப்பர் ஸ்டடி மோட் ஆன் பண்ணியாச்சு. நடந்துட்டு தான் இருக்கேன். அல்ட்ரா வைட் யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபோக்கஸ் அல்ட்ரா வைட்னால ஃபோக்கஸ் அந்த அளவுக்கு ஆக மாட்டேங்குது. மற்றபடி ஸ்டெபிலைசேஷன் நல்லா தான் இருக்கு. Galaxy A73 வீடியோ சாம்பிள் நார்மலில் இருக்குது. அப்படியே அல்ட்ரா வைட் யூஸ் பண்ணிக்கலாம். 2x ஜூம் போய்க்கலாம். அப்படியே ஃப்ரண்ட் கேமராவும் போய்க்கலாம். சாம்சங்கில் ஒரு நல்ல ஆப்ஷன். இப்போது ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணலை. ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ண சூப்பர் ஸ்டடி மோட் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள் செக் பண்ணியிருப்பீங்க. அந்த 108 MP கேமரா 64 MP கேமரா கம்பேர் பண்ணுவோம். அது பெட்டராக இருக்கா, குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் சொல்லுங்கள். எனக்கு பார்த்த வரைக்கும் ஓகே, நல்லா தான் இருக்குது. ஆனால் புதுசாக என்ன அந்த 108 MPயில் இருக்குது, போர்ட்ரேட் வீடியோலாம் அந்தளவுக்கு இல்லை, ஆப்ஷன் இல்லை. கொடுத்துருக்கலாம், ஆனால் இவங்க கொடுக்கல. ஓகே, இதுதான் சாம்சங் Galaxy A73யோட அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். ரிவ்யூலாம் வருமானு தெரில. கேமிங் வீடியோ வரும் கண்டிப்பாக. இந்த 42,000 ரேஞ்சில் நிறைய ஃபோன்ஸ் இருக்குது. நிறைய பேர் 870 888 கொடுக்குறாங்க. இந்த OnePlus 9RT இருக்குது, iQOO ஃபோன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. சாம்சங்கில் ஒன்லி திங் என்னென்னா சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ். யாருமே இவ்வளோ வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, இவங்க கொடுக்குறாங்க. அதுதான் கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்குது லாங் டேர்ம் யூஸுக்கு. மற்றபடி ப்ரைஸ் கட் ஆனால் இது கண்டிப்பாக வாங்கலாம். பார்க்கலாம் இந்த இயர் எண்டுக்குள்ளே ஏதாவது ப்ரைஸ் கட் ஆகுதா, என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.